அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத விலையேற பெற்ற நல்ல நாமத்தினால அடிமை கரத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறதான சிவ பாதை இழப்புதலின் ஊழியத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துதலை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள எப்போது இப்படி இருக்கணும், நாமனா சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை இந்த இத்தனை ஆண்டு காலம், இந்த வருஷத்துல இத்தனை மாத காலம் இனிமையாய் நடத்தியிருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே புதிய தேதியில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் மகிமையான தேவன், மகத்துவம் உள்ள தேவன், அவர் நீதி உள்ள தேவன், நித்தியம் உள்ள தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகத்துல 16வது அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் புஸ்தகம் 16:8, 3:9 வாசிக்கலாம். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம். ஆதியாகமம் 16:8. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய்? நீ எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? எங்கே போகிறாய் என்று கேட்டான். 3:9 வாசிங்க. ஆதியாகமம் 3:9. அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் ஆதாமை நோக்கி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிட்டார். அல்லேலூயா. இங்கே நீங்களும் நானும் பார்க்கிற ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இந்த வேளையில கர்த்தர் நம்மோடு கூட சொல்லக்கூடிய ஒரு காரியம், 3 கேள்விகளை இங்க பார்க்கிறோம். அப்படிதானே? 3 கேள்விதான். அப்படிதானே? ஆதாமை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஒளிந்து கொண்டிருக்கிறார். மரத்துக்கு பின்னாலே ஒளிந்து கொண்டிருக்கிற ஆதாமை எப்பொழுதும் தேவன் உலாவ வருகிறது போல, அவர்களோடு உறவாடுகிறது போல வருகிற அதே வேளையில இவர் யாரை தேடுறாரு? ஆதாமையும் ஏவாளையும் தேடுகிற பொழுது இவர்கள் எங்க இருந்துச்சுல காண முடியவில்லை. அப்பொழுது ஆண்டவர் கூப்பிடுகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்பது ஒரு கேள்வி. இங்கே அதே போல ஆகாரை பார்த்தும் எங்கே கேட்கப்படுகிற கேள்வி என்ன கேட்கிறாரு? நீ எங்கிருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய்? இப்ப கேள்வி எப்படி இருக்கு பாருங்க. எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், எங்கே இருக்கிறாய்னு 3 கேள்வி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஒரே ஒரு கேள்வியை மட்டும்தான் இப்ப நம்ம நினைச்ச போறோம், கேட்க போறோம். சரிங்களா? ஒரு கேள்வி எடுத்து சிறிது நேரம் வேதத்திலிருந்து தியானிப்போம். இப்ப ஆண்டவர் எங்கே போகிறாய் என்ற கேள்விக்கு மாத்திரம் நம்ம பார்க்கணும். எப்பொழுதுமே வேதத்துல ஜோடி இல்லாதது ஒன்றும் இல்லை. அப்படிதானே? வேதத்தை நம்ம பார்க்கிற கண்ணோட்டத்தின்படி பார்த்தா பதில் கிடைக்கும். அல்லேலூயா. வேதத்தை எப்பொழுதுமே நல்ல ஆராய்ந்து படிக்க வேண்டும். இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். வேதத்தை எப்பொழுது நன்கு நல்ல வேதத்தை வாசிக்கணும், நல்ல தியானிக்கணும். அல்லேலூயா. ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறாரு? ஏன் இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம்? இதே கேள்வியை நம்ம பார்த்து நாம இப்ப எங்க இருக்கிறோம் அப்படின்னு நாம கேட்டோம் அப்படின்னா, இப்ப இருக்கிற இடத்தை பார்த்து இல்ல, நம்முடைய சூழ்நிலை, நாம இப்ப எந்த நிலையில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட அபிஷேகத்தில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இப்படிதான் நம்ம எங்க பார்த்து போய்கிட்டு இருக்கிறோம்ங்கிறது நமக்கு தெரியல. ஏதோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று இன்னைக்கு அநேகர் மனம் போன போக்குல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நம்ம பார்த்து நீ எங்க போற அப்படின்னு கேட்கிறார். எங்க போற அப்படின்னு கேட்கிறார். இப்போ நம்ம ஒரு பகுதியை வாசிக்கலாம். ரூத் புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. ரூத் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 வசனம் 334வது பக்கத்துல. பழைய ஏற்பாடு அந்த பக்கம் பழைய ஏற்பாடு நியாயாதிபதிக்கு அடுத்து 334வது பக்கம்.
என்ன அதிகாரம்? நியாயாதிபதிகள் முதல் அதிகாரம் முதல் வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும்போது நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் என்ன உண்டாயிற்றா? பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதேயாவிலே உள்ள பெத்லேகம் என்னும் ஊராகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் தன் 2 குமாரர்களோடும் கூட எங்க போனாராம்? மோவாப் தேசத்துக்கு போறார். அல்லேலூயா. இப்ப இங்க ஆண்டவர் நம்மை பார்த்து, இங்க ஆதாமை அந்த ஆகாரை பார்த்து கேட்ட அதே கேள்வி, நம்ம ஆகாரை விட்டு விடுவோம், அந்த கேள்வியை நமக்கு நேராக வைத்துக் கொள்வோம். நீ எங்கே போகிறாய்? உன் வாழ்க்கை தரம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? உன் வாழ்வு எங்கே போய் கொண்டிருக்கிறது? உன் பரிசுத்த ஜீவியம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? உன் உத்தம ஜீவியம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி இப்படி கேள்வி எழுப்பிக் கொண்டே நம்மை பார்க்கிற பொழுது, நமக்கு நாமே கேள்வி கேட்கிற பொழுது, இங்கே ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை சுட்டி காட்டுகிறார். என்ன பாருங்க, என்னதான் நியாயாதிபதிகள் எல்லாம் நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் யூதேயா தேசத்திலே பெத்லேகம் என்னும் ஊரிலாகிய ஒருவன் என்ன பண்ணானா? அந்த தேசத்தில் என்ன உண்டாயிட்டு? கொடிய பஞ்சம் உண்டானதுனால என்ன பண்றாங்க? ஐயோ, நம்ம தேசத்துல இப்ப என்ன ஆயிட்டு? பஞ்சம் ஆயிட்டு. சாப்பிடுறதுக்கு என்ன கிடையாது? ஆகாரம் கிடையாது. வேலை பார்க்கறதுக்கு வேலை கிடையாது. வேலை பார்த்தா தான் சம்பளம் கிடைக்கும். சம்பளம் கிடைச்சா தான் எதையாவது வாங்கி சாப்பிட முடியும். இப்படி எல்லா விதங்களிலும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. பஞ்சம், பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. அந்த நாட்களிலே பண்டமாற்று முறை இருந்த காலம். அப்ப ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் தான் இன்னொரு பொருளை கொடுத்து வாங்க முடியும். அப்படிதானே? ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்கி வாழ்ந்த காலத்திலே பஞ்சம் உண்டாதனால இவன் என்ன பண்ணிட்டான்? இந்த பஞ்ச காலத்துக்கு தன் மனைவி தன் 2 குமாரனையும் கூப்பிட்டு எங்க போறான்? அவனுக்கு தென்படுகிறதான செழிப்பாக ஆசீர்வாதமாக தென்படுகிறதான மோவாப் தேசத்துக்கு புறப்பட்டு போகிறான். அல்லேலூயா. எங்க போறான்? மோவாப் என்ற ஒரு தேசத்துக்கு போகிறான். இப்ப இருந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம். அவன் இருந்த இடம் தாய் பூமி, தாய் வீடு. தாய் வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? தாய் வீட்டுல கொண்டாடுற உரிமையை புகுந்த வீட்டுல போய் கொண்டாட முடியுமா? தாய் வீட்டுல இருந்த சுதந்திரம் புகுந்த வீட்டுல கிடைக்குமா? கிடைக்காது. அப்படிதானே? அங்க எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு உண்டு. இங்க எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு கிடையாது. இங்க எவ்வளவு நாளும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். பெற்றோர்கள் என் பிள்ளை நல்லா சாப்பிடுறான்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. ஆனா புகுந்த வீட்டுல போய் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க சொல்லுவா. சொல்லுங்க, எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்காங்க. புரிஞ்சிட்டீங்களா? ஆனா நம்ம வீட்டுல நம்ம பிள்ளை சாப்பிடவே மாட்டேங்குன்னு நம்ம வருத்தப்படுவோம். எத்தனை முறை சாப்பிட்டாலும் சந்தோஷப்படுவோம். அப்படிதானே? அதான் பெற்ற தாய் வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அதே இடத்துல தாய் வீட்டுல ஒரு தவறு செய்தால் பெற்றோர்கள் நம்ம என்ன செஞ்சிருவோம்? பிள்ளைகளை மன்னித்து விடுவோம். சரி, என் பிள்ளை தெரியாம செஞ்சுட்டு அறியாம செஞ்சுட்டு விட்டு விட்டுருவோம். அதை பெருசா எடுக்க மாட்டோம். ஆனா அதே இடத்துல புகுந்த வீட்டுல போய் அந்த பிள்ளை ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டு அதுக்கு மூக்கு கண்ணு வாயெல்லாம் வச்சு ஒரு பெரிய ஸ்டோரியை உண்டு பண்ணிடுவாங்க. அப்படிதானே? புரிஞ்சுட்டீங்களா? அப்ப புகுந்த வீட்டுக்கும் தாய் வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்ப என்ன பண்ணிட்டான்? தாய் வீட்டுல இருந்து இப்ப எங்க போறான்? புகுந்த வீட்டுக்கு போறான். எங்க போறான்? தாய் வீடு. சுகமாய் எருசலேம் சுகமாய் இருக்கிறது சொல்லப்படுகிற பட்டணத்தில் இருந்து, எருசலேம் ஆசீர்வதிக்கப்பட்ட எருசலேமில் இருந்து, பெத்லேகம் என்னும் ஊரில் இருந்து, ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி, ஒரு சிறிய பஞ்சம் வருகிறது, ஒரு சூழ்நிலை வருகிறது. இந்த சூழ்நிலையில ஒரு சின்ன நெருக்கடியினால என்ன ஆயிட்டு? என்ன வருது இவனுக்கு? பிரச்சனை. சின்ன பஞ்சம் வந்தோன்னா ஊரை விட்டுட்டு நினைச்சுதான் ஓடிடலாம். ஆனா மோவாப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 16வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது. வாசிங்க.
16:6 ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். மோவாபின் பெருமையையும் மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவனுடைய மேட்டிமையையும் அவன் அகங்காரத்தையும் அவனுடைய அகங்காரத்தையும் அவன் உச்சிதத்தையும் அவனுடைய உச்சிதத்தையும் குறித்து கேட்டோம். அவன் அவன் எப்படிப்பட்டவனா? பெருமைக்காரன், மெத்தை பெருமைக்காரன். மோவாப்புனாலே என்ன அர்த்தம்? மெத்தை பெருமை பிடித்ததுன்னு அர்த்தம். எப்படி இருந்தான்? பொறுமை உள்ள வீட்டுல, தாழ்மை உள்ள வீட்டுல, அன்பு நிறைந்த வீட்டுல, அரவணைப்பு நிறைந்த வீட்டுல இருந்தவன் இப்ப எங்க போயிட்டான்? மெத்தை பெருமை. பெருமை பிடிச்சவங்கிட்ட போறான். அல்லேலூயா. என்னைக்கு ஒரு மனிதனுக்கு பெருமை வருகிறதோ ஆண்டவர் சொல்றாரு, எப்படி இருக்கிறாரு? பெருமை உள்ளவனுக்கு என்ன செய்யறாரா? எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. இப்ப இவளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டு, சின்ன பஞ்சம் வந்துட்டு. ஏன் எல்லா மக்களும் இருக்காங்களா, ஊரோட நமக்கு போக வேண்டியது தானே? அப்படிதானே? அப்போ அந்த மக்கள் எல்லாம் இருக்காங்க. இவங்களுக்கு சரி நம்ம மட்டும் எங்க போய் மோவாப்புல போய் கொஞ்ச நாள் பஞ்சம் பழச்சிட்டு வரேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? பஞ்சத்துக்கு பயந்து அங்க செழிப்பா இருக்குன்னு சொல்லி எங்க போயிட்டாங்க? மோவாப்புக்கு போறாங்க. ஆனால் மோவாப்பை குறித்து, மோவாப் என்ற அந்த தேசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அகந்தை உள்ளவன். எப்படி உள்ளவன்? அகந்தை. மோவாப்புனாலே அகந்தை, அகங்காரம். மோவாப்புனாலே பெருமை, மெத்த பெருமை எழுதுறாரு. அது கூட எரேமியாவுல கூட ஒரு இடத்துல சொல்றாரு. 48:29 வாசிங்க பாப்போம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 29வது வசனத்துல எழுதுகிறார் தீர்க்கதரிசி எரேமியா. 29. அவன் மெத்த பெருமைக்காரன். அவன் என்ன பெருமைக்காரனா? மெத்த பெருமைக்காரன். மோவாபின் பெருமையும், மோவாபின் பெருமையும், அவன் மேட்டிமையும், அவன் மேட்டிமையும், அவன் அகந்தையும், அவன் அகந்தையும், அவன் பெத்தரிக்கையும், அவன் பெத்தரிக்கையும், அவன் இருதயத்தின் மேட்டிமையும் குறித்து கேட்டேன். அல்லேலூயா. அவன் மேட்டிமை உள்ளவன், பெருமை உள்ளவன், அகந்தை உள்ளவன். அப்படிப்பட்ட வீட்டுக்கு இப்ப யாரு போறா? யாரு போறா? நகோமி குடும்பம் போகுது. யாரு குடும்பம் போகுது? நகோமி குடும்பம். பெத்லெகேமிலே வாழ்ந்த யூதேயா தேசத்தானாகிய நகோமி குடும்பம் எங்க போகுது? மோவாபு தேசத்துக்கு போகுது, பஞ்சம் பிழைக்கிறதுக்கு. நம்ம தேசத்துல பஞ்சம் ஆயிட்டப்பா, இங்க ஒண்ணும் கிடைக்கல, இங்க இருந்தோம்னா நம்ம செத்து போயிருவோம், நம்மளால வாழ முடியாது, பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது என்று பயந்து போய் சூழ்நிலையை கண்டு மோவாப்பை நோக்கி ஓடுகிறார்கள். அப்ப பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்தபடிதான் கேட்கிறாரு. சின்ன கஷ்டம் வந்தோடனே எங்க ஓடி போற? அல்லேலூயா. எங்கேயும் ஓடக்கூடாது, எங்கேயும் ஓடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி ஓடணும் அப்படின்னா நமக்கு என்ன இல்ல? நம்பிக்கை இல்ல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப பாருங்க, அந்த அம்மா அவருடைய கணவர் என்ன பண்ணாரு? இங்க பஞ்சம் ஆயிட்டு நம்ம மோவாப்புல கொஞ்ச நாள் இருந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லி கூட்டு போனாரு. மெத்தை பெருமை பிடிச்ச அகந்தை நிறைந்த தேசத்துக்கு போனாங்க. போய் வாழ்ந்தாங்களா? வாழ்ந்தாங்களா? என்னாச்சு நிலைமை? அந்த மனுஷன் செத்து போனான். நகோமியுடைய கணவர் என்ன பண்ணாரு? மரித்து போனார். மரித்தது மாத்திரமல்ல, கணவரை இழந்தது மாத்திரமல்ல, 2 குமாரனையும் என்ன செய்தார்? இழந்து போனார். அப்ப பாருங்க, தாய் வீட்டை விட்டு, அடைக்கல பட்டணத்தை விட்டு, ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தை விட்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு என்னைக்கு ஒரு மனிதன் வெளியே வருகிறானோ, அதான் பழமொழி சொல்லுவாங்க, அக்கறைக்கு இக்கரை பச்சையா தான் தெரியும். அங்க போனா நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிரும் நினைப்போம். ஆகாது. அல்லேலூயா. இருக்கிற இடத்திலே, நிற்கிற இடத்திலே, தேவன் தந்திருக்கிற ஸ்தானத்திலே, தேவன் தந்திருக்கிற அபிஷேகத்திலே, தேவன் கொடுத்திருக்கிற வரங்களிலே, தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களிலே நாம திருப்திப்பட்டாலே போதும், பாதுகாப்பா இருக்கிறோம். இழப்பே வராது. அல்லேலூயா. அப்ப ஒரு மனிதனுக்கு எப்ப இழப்பு வருது? அங்க போனா அள்ளி குமிச்சிடலாம் சொல்லி ஓடலாம் பாருங்க. அப்பதான் நகோமி தன் கணவரை இழந்தாள், தன் பிள்ளை 2 குமாரனை இழந்தாள். சரி, குமாரனை இழந்தாலும் 2 மருமகளாவது இருந்தாலும் கூட
அதுல ஒருத்தன் என்ன பண்ணா, என்ன ஆளை விட்டா போதும் ஓடிக்கிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஊர் திரும்பையில நகோமி என்று அவள் ஊர் ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்ட பொழுது அவள் சொன்னார், என்னை நகோமி என்று அழைக்காதங்க, மாறாள் என்று கூப்பிடுங்க. மாறாள்னா என்ன அர்த்தம்? கசப்பு. என் வாழ்க்கை கசந்த வாழ்க்கை, கசந்த அனுபவம் உள்ளவள். இழந்து போனேன், நான் ஆசீர்வாதத்தை, செல்வத்தை இழந்து போனேன், என் கணவரை இழந்துட்டேன், என் பிள்ளைகளை இழந்துட்டேன். எதனால? ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு, சின்ன நெருக்கடி வந்துச்சு, சின்ன சோதனை வந்துச்சு. சோதனைக்கு எங்களால் நிற்க முடியவில்லை. தாய் பட்டணத்தை விட்டுட்டு பெருமை நிறைந்த, அகந்தை நிறைந்த பட்டணத்தை நோக்கி ஓடி போனோம். இழந்து போனதுதான் மிச்சம். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய மண்டலத்தை விட்டு ஒரு மனிதன் வெளியே போனா என்னதான் உண்டாகும்? இழப்பு தான் உண்டாகும். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் சரிதான், என்ன ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா. என்ன நடந்தாலுங்க ஆண்டவர் அழைத்தவர் உண்மையுள்ள தெய்வம். நம்மை அழைத்தவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டாருங்க. இயேசு ஒரு நாள் தன்னை நம்பின பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். என்றைக்கு நகேமி குடும்பத்தை போல ஐயோ எல்லாம் பஞ்சம் ஆயிட்டுன்னு சொல்லி இன்னொரு மண்டலத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறோமோ, இன்னொரு நபரை தேடி, இன்னொரு காரியத்தை தேடி ஓட ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு நமக்கு இழப்பு தான். அல்லேலூயா. அப்பதான் சொல்றாரு, எங்கே போகிறாய்? அல்லேலூயா. நம்முடைய ஓட்டம், நம்முடைய போக்கு எங்க எப்படி இருக்குது? நம்ம எங்க போய் கொண்டிருக்கிறோம்? ஆவிக்குரிய மண்டலத்தை விட்டு எங்க போய் கொண்டிருக்கிறோம்ங்கிறத கர்த்தர் இன்னைக்கு கேட்கிறார். அல்லேலூயா. எங்கேயுமே போகாத. அவர்கிட்ட கடையில் என்ன சொன்னாரு? உன் ஆட்சியார் இடத்துல போய் என்ன செய், நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ வந்த இடத்துல போய் அடங்கிரு அப்படின்ட்டார். அல்லேலூயா. நீ வந்த இடத்துக்கே போய் என்ன செஞ்சிரு? சாராள் கையில போய் அடங்கிரு கொஞ்ச காலம். அல்லேலூயா. அந்த அம்மா கீழ்ப்படிஞ்சா. யாரு? ஆகாரு கீழ்ப்படிஞ்சாங்க. கர்த்தருடைய தேவ தூதன் வந்து சொல்லுகிற போது, கர்த்தர் சொல்லுகிற பொழுது அந்த அம்மா அப்படியே கேட்டு என்ன பண்ணாரு? நேர போய் சாராள் அண்டையில போய் கொஞ்ச காலம் தன் பிள்ளையை பெற்றெடுக்கிற வரைக்கும் என்ன பண்ணா? அடங்கி இருந்தாள். அதனாலதான் இஸ்மவேல் என்ற ஒரு புத்திரனை, அந்த ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக் கொண்டாள். அல்லேலூயா. ஒருவேளை அந்த அம்மா இங்க பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போயிருக்கும் என்று சொன்னால், அந்த புத்திரனை பெற்றெடுத்திருக்க முடியுமா? இஸ்மவேலை பெற்றெடுத்திருக்க முடியாது. என்னவனாலும் நடந்திருக்கலாம். அந்த அம்மாவே தன்னை இழந்து போகக்கூடிய ஒரு சூழல் கூட வந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சதுனால, ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? உடைய வார்த்தையின்படி அடங்கி இருக்கிறேன், திரும்பி போனா. அல்லேலூயா. ஆனா இந்த அம்மா என்ன செய்யல? என்னைக்குமே இதுல ரெண்டு காரியம் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுறாரு. கணவன் எடுத்த முடிவு என்னது? மோவாபுக்கு போனோம், கூட்டு போறார். பேச வேண்டிய நேரத்துல மனைவி என்ன செஞ்சிடணும்? பேசணும். அந்த அம்மா அன்னைக்கு வாய் திறந்து தடுத்திருக்கும்னா ரெண்டு பிள்ளைகள் இழந்திருப்பாங்களா? இல்லையா? கர்த்தர் தந்த பூமியில நம்ம இருப்போம், நம்மள அவர் நடத்துவார். அல்லேலூயா. பஞ்ச காலத்துல வைக்கிற விசுவாசம் தாங்க. அதான் கண்டு விசுவாசிப்பவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் தான் யாரு? பாக்கியவான். நம்மளை சுத்தி ஆசீர்வாதங்களா இருக்கு, எப்படின்னா நம்ம தான் அனுபவிக்க போறோம், நமக்கு தான் அப்படின்னு சொல்லி இது கண்டு விசுவாசிக்கிறது. ஒண்ணுமே இல்ல, நடக்கவே செய்யாத, வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிற சூழ்நிலையில நம்பிக்கையோட இருக்கும் பாருங்க. அந்த இடத்துல கர்த்தர் என்னை நடத்துவார், என்னை தருவார், என்னை உயர்த்துவார்னு எவன் காத்திருக்கிறானோ அவன் தான் காணாமல் விசுவாசிக்கிறவன். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷன் எந்த இடத்துலனாலும் எந்த நேரத்துலனாலும் பீச உருவிடுவான். அல்லேலூயா. மனுஷன் என்ன செஞ்சிருவான்? எந்த நேரத்துலனாலும் பீச உருவிடுவான். நம்முடைய ஃபெய்த், நம்முடைய விசுவாசம் யார் மேலதான் இருக்கணும்? நம்முடைய நம்பிக்கை. நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? யாரை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறாய்? உன் போக்கு எங்க இருக்கிறது? யாரை நம்பி போய் கொண்டிருக்க? நான் தந்த பூமியில நீ இரு, நான் தந்த பட்டணத்துல இரு, நான் தந்த வாழ்க்கையை வாழு. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல செழிப்பு இருக்குங்க, சரியில்லை என்று சொல்லி ஓடவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். நாம ஆவிக்குரிய மண்டலத்தை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? வெளியே எந்த காரணத்தை கொண்டும் கஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, பாடு வந்தாலும் சரி,
துன்பம் வந்தாலும் சரி, துயரம் வந்தாலும் சரி, என்ன இழந்தாலும் நமக்கு ஆண்டவர் நிர்ணயித்த அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, புறப்பற்றக்கூடாது. அப்படி புறப்பட்டோம் என்று சொன்னால், அப்படி தாய் வீட்டை விட்டு அடைக்கல பட்டணம் என்று சொல்லப்படுகிற, தாய் வீடு என்று சொல்லப்படுகிற, சுகமாய் தங்குகிற என்று சொல்லப்படுகிற பட்டணத்தை விட்டு எப்போ ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு அவன் வெளியேறுகிறானோ, அப்பொழுது அந்த மனிதன் யாராயிருந்தாலும் இழப்பை சந்திப்பான். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு வெளியே வருகிற யாராயிருந்தாலும் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மிகவும் மோசமாயிருக்குமா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்போதுமே நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், தேவன் தந்த ஸ்தானத்தை விட்டு எங்கேயுமே நினைச்சிடக்கூடாது, புறப்பற்றக்கூடாது. நாமளா ஒரு முடிவெடுத்து ஓடக்கூடாது. நாமளா ஐயோ கொஞ்ச நாளைக்கு அந்த ஊர்ல போய் இருந்துட்டு வரும், இந்த வீடு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி 58 சகுனம் பார்த்துட்டு நினைக்கப்படாது, ஓடக்கூடாது. வீட்டை கட்டி தந்தவர் யாருதான்? வேதம் சொல்லுது, வீட்டை கர்த்தர் கட்டாராயில் கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா. அப்ப கட்டி தந்தது யாருதான்? வீடு கட்டி கொடுத்தது யாருதான்? கர்த்தர் தானே. அப்ப கட்டி கொடுத்த தந்த கர்த்தர் அந்த வீட்டிலே நம்மளை உயர்த்துவாரா, உயர்த்த மாட்டாரா? உயர்த்துவார். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய சத்தத்தின்படி நம்ம நடந்து கொண்டோம் என்று சொன்னால் எந்த இழப்பையும் நம்ம சந்திக்க முடியாது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இழப்புகளை போல இருக்கலாம், சூழ்நிலை கூட ஒருவேளை உங்களுக்கு எல்லாமே எதிராகவே இருக்கலாம், எல்லாமே நமக்கு எதிராக தெரியலாம். 100% யாரை நம்பி இருக்கோமோ அவன் நம்மளை என்ன செஞ்சிருவான், இடையில கால வாரிட்டு கூட ஓடிடலாம். ஆனா எந்த சூழ்நிலையிலும் நம்மளை கைவிடாத கர்த்தர் நம்ம கூட இருந்தா போதுங்க. அல்லேலூயா. அவர் ஒரு காலத்துல நம்மளை நினைச்சு விட்டாரு, கைவிடவே மாட்டார். ஆனா அவர் சொன்ன இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா, அவர் சொல் கேட்டு நம்ம இருந்தோம்னா, அப்ப நமக்கு கீழ்ப்படிதல் இருக்கணுமா வேண்டாமா? கீழ்ப்படிதல் இருக்கணும். எப்ப வாயை திறக்கணுமோ அப்ப வாயை திறந்து தாங்கணும். அந்த அம்மா மௌனமா அன்னைக்கு இல்லாம ஐயா எவ்வளவோ காலம் ஆண்டவர் நடத்தினார்ல, இந்த பஞ்ச காலத்திலேயே நம்மளை நடத்துவார்னு ஒரு வார்த்தை அந்த அம்மா சொல்லியிருக்கும்னா அவரும் போயிருக்க மாட்டாரு, அந்த 2 குமாரனையும் இழந்திருக்க வேண்டாம். பாருங்க. அப்ப அந்த அம்மா பேசாம இருந்த ஒரு காரணத்தினால என்ன ஆயிற்று? இழப்பு. அப்போ பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு ஒரு மனிதன் தன்னுடைய அடியை வேற இடத்துக்கு வைக்கிற பொழுதுதான் அவனை ஆபத்துக்கு செல்கிறது. அல்லேலூயா. இழப்பு எதனால வருது? தேவன் சொல்லாத ஒரு பாதைக்கு போகிற பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பாதைக்கு வருகிற பொழுது, ஒரு தீர்மானத்தை எடுக்கிற பொழுதுதான் நாம என்னத்தை சந்திக்கிறோம்? இழப்புகளை சந்திக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் சொல்லுவேன் அடிக்கடி, என்ன வந்தாலும் விட்டுறாருங்க, என்ன நடந்தாலும் இயேசு என்னை நடத்துவார். அல்லேலூயா. இயேசு என்னை நடத்துவார். நம்ம நம்பிக்கையில ரோமர் 12:12 தானே வாசிங்க பாப்போம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இவ்வளவு அழகா எழுதுறா. நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? என்ன பஞ்சம் வந்தாலும் சரிதாயா, நான் போக மாட்டேன்னா போக மாட்டேன். அல்லேலூயா. நான் பட்னி கிடந்தாலும் நீர் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீர். அல்லேலூயா. அவர் நம்ம கூடவே இருக்கிறாரா இல்லையாங்க? எப்ப நம்ம சூழ்நிலைக்கு பயந்து ஓடுகிறோமோ அப்பொழுதே நமக்கு ஒரு அவநம்பிக்கை வந்துட்டு நம்ம மறந்துட்ட ஏசப்பாவை. ஏசப்பா நம்மகிட்ட இல்லைங்கிற மறதி வந்ததனாலதான் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அல்லேலூயா. ஏசு என் கூடவே இருக்கிறான்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா என்னாலும் நடத்துவாரு என்ன. அல்லேலூயா. மனுஷன் என்னைக்குமே மனுஷன் தான். அதான் மனுஷனை 2 பிரிச்சு பாருங்க, மண் பிளஸ் நீசன். அவன் நீசனா தான் இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ மனுஷன் தான், மண் பிளஸ் நீசன், அவன் அப்படித்தான் இருப்பான். அப்ப மனிதன் மீது வைக்கிற நம்பிக்கை யார் மேல வைக்கணும்? கர்த்தர் மேல. அப்படிதானே தாவீது சொன்னார், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பது நலம், பிரபுக்களை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம் என்று சொல்லி
2 வசனங்களை அங்கே எழுதுகிறார். வார்த்தை முன்வைக்கிற வார்த்தை தான் வேறு. மனிதன், நம்ம நம்பிக்கைக்குரியவர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள், இவங்க மேலெல்லாம் உன் நம்பிக்கை. வேதம் என்ன சொல்லுது? உன் நண்பனை நம்பாதே என்றாரு. உன் மடியிலே படுத்திருக்கிறவர்களை நம்பாதே விடுங்கிறாரு. யாரை நம்பணுமா? கர்த்தரை நம்பணும். பிரபுக்களை நம்பாதே. பிரபுக்கள் யாரை குதிக்கிறது? அதிகாரங்கள், அரசாங்கம். புரிஞ்சுட்டீங்களா? யாரை குறிக்கிறது? அப்ப யாரை நம்ப கூடாது? ஜெயம் எங்க இருந்தா வருங்க? கர்த்தரிடத்துல இருந்து தானே வரும். அப்படிதானே? அப்ப கர்த்தரிடத்துல இருந்து தான் நமக்கு ஜெயம் வர வேண்டுமே வெளிய மனுஷனிடத்துல இருந்து வர்ற ஜெயம் இடையில புடிங்கிட்டு போயிடும். இடையில நெஞ்சிரும் மடை புடுங்கின மாதிரி புடிங்கிட்டு போயிடும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நமக்கு சுவாசத்தை கொடுத்த தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் ஒழிய நாசியில சுவாசம் உள்ள மனுஷன் மேல நினைக்க கூடாது, நம்பிக்கை வைக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மீது தான் நீங்களும் நானும் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஒழிய மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கை என்னைக்கு விருதா. ஹல்லேலூயா. அவன் எந்த நேரத்திலனாலும் அவன் கையை பிடிங்கி நம்ம தலையில வச்ச கதை. அடுத்தவன் கையை தலைமாட்டில் வச்சு படுத்த என்ன ஆகும்? எந்த நேரம் உருவான்னு நமக்கே தெரியாது. அப்படிதானே? நம்ம கையை வச்சு படுத்தா தான் நமக்கு தெரியும், நம்ம உருவதும் தெரியும், கையை எடுக்கிறதும் தெரியும். ஆனா அடுத்தவன் கையை தலையில வச்சு படுக்க அப்படின்னா அவன் எந்த நேரத்துல உருவிட்டு ஓடுவான்னு சொல்லி தெரியாது. ஆனா அவன் உருவுனதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லுவான், உருவிட்டு போறதுக்கு சாக்கு போக்கு சொல்லுவான். இன்னைக்கு உலகமே சாக்கு போக்கு சொல்ற காலம் ஆயிற்று. அதனால நாம ஆண்டவர் நம்மை வைத்த ஸ்தானத்திலே, நம்மை வைத்த அந்த காரியத்திலே நிலைச்சு நிக்கணும். என்ன நடந்தாலும் கர்த்தர் என்ன நடத்துவார். அல்லேலூயா. இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். அல்லேலூயா. பரிசுத்த வேதம் சொல்லுது மரண பரியந்தம். எப்படி சொல்லுது? மரண பரியந்தம். அதை விட இன்னொரு விஷயம் சொல்றது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என்ன செய்யுமா? ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறாரு. தாவீது சொல்றாருல 23:5 தானே கடைசி வசனம். அப்படிதானே? என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஆண்டவரேங்கிறான். அல்லேலூயா. நான் இந்த பூமியில எவ்வளவு காலம் உயிரோடு இருக்கிறேனோ, நான் உயிரோடு இருக்கிற காலம் எல்லாம் உம்முடைய நன்மை, உம்முடைய கிருபை என்னை என்ன செய்து கொண்டே இருக்குமா? தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இடையில எங்குமே விடாதான். ஆனா மனுஷனிடத்துல இருந்து வருகிற நன்மை என்ன செய்யும்? இடையில புடிங்கிட்டு போயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தேவனுடைய பார்வைக்கும் மனிதனுடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். அதனாலதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? அல்லேலூயா. நம்முடைய போக்கு கர்த்தருக்கு பிரியமா இருக்கும், கர்த்தர் விரும்புகிறதா இருக்கும். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு, ஆவிக்குரிய மண்டலத்தை விட்டு, ஜெபத்தை விட்டு, வேத வாசிப்பை விட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? விலகி போயிடவே கூடாது. அல்லேலூயா. ஒரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? விலகிடக்கூடாது. உலகத்துல ஏதோ ஒரு ஒரு ஆசீர்வாதங்களை நம்ம கண்ணில் காட்டுறாங்கிறதுக்காக நம்ம ஆண்டவருக்கு கொடுத்த சத்தியத்தை விட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? விலகிடக்கூடாது. சத்தியத்துக்கு மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா என்னைக்கும் யாரிடத்துல சமரசமாகவே கூடாது. அல்லேலூயா. சத்தியத்துல கரெக்டா இருக்க வேண்டும். வேதம் சொல்லுது, சத்தியத்தை அறிவாய், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். நான் உனக்கு அதை தா, நீ எனக்கு அதை தாரங்கிறதுக்காக நான் சத்தியத்தை விட்டுட்டு போன அப்படின்னா அதை விட ஒரு ஈனப்பழப்பு ஒரு பழப்பு. அல்லேலூயா. சத்தியம் தான் முக்கியம். பணத்துக்காக சத்தியத்தை விடக்கூடாது, பணத்துக்காக உபதேசத்தை விடக்கூடாது, பணத்துக்காக இயேசுவை விடக்கூடாது, பணத்துக்காக கிருபை இழந்துடக்கூடாது, பணத்துக்காக வரங்களை இழந்துடக்கூடாது, பணத்துக்காக அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ தேவனோடு உள்ள உடன்படிக்கையின் காரியத்தை எந்த விதத்தில் என்ன செஞ்சிடக்கூடாதா? நாம பணத்தை மாய்மாலமான காரியங்களை தருகிறார்கள், காண்பிக்கிறார்கள் என்பதற்காக நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? அவங்களோட காம்ப்ரமைஷன் ஆகிடவே கூடாது. அல்லேலூயா. அன்பு இருக்கலாம், சகோதர பாசம் இருக்கலாம்,
சகோதர ஐக்கியம் இருக்கலாம், வைக்கலாம், அதுல தப்பே கிடையாது. அதைத்தான் ஆண்டவர் வைக்க சொல்றாரு. எல்லாரையும் நேசி, எல்லாரிடத்திலும் அன்பு காட்டு. ஜாதி பார்க்காத, மதம் பார்க்காத, இனம் பார்க்காத, மொழி பார்க்காத, எல்லாரிடத்திலும் அன்பா இருக்க வேண்டும். எல்லாரிடத்திலும் ஐக்கியமா இருக்கணும். சத்துருவையும் சிநேகிக்கணும். நம்பிக்கை துரோகியை கூட மன்னிக்கணும். துரோகியும் மன்னிக்கணும். யாரையும் மன்னிக்கணும்? நம்பிக்கை துரோகியை கூட மன்னிக்கணும். ஆனால் சத்தியத்துக்கு மட்டும் நினைச்சிடக்கூடாது. அவனோட உடன்பாடு ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. சத்தியத்தை விட்டு வழி விலகிடக்கூடாது. ஆவிக்குரிய மண்டலத்தை விட்டு இந்த ரூத்து இந்த நகோமியுடைய குடும்பம் வழி விலகினதுனால கணவரை இழந்து போனால், குமாரனை இழந்து போனால் எத்தனை இழப்புகள். சமாதானம் போச்சு, சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு. எந்த எந்த அடிப்படையில் அந்த ஊருக்குள்ள போய் தலை கட்டுவேன்? யோசித்து பாருங்க. நீ இந்த ஊர் பஞ்சமா இருக்குன்னு தானே ஓடி போன. அதே ஊர்ல போயிட்டு ஓடி போன, அந்த ஊரை என்னை காப்பாத்திடுவேன், என்னை உயர்த்திடும், என்னை ஆசீர்வதித்துன்னு ஓடி போனேன். ஆனா அங்க போய் என்னாச்சு? இழந்ததுதான் மிச்சம். இழந்துட்டு அதே ஜனங்கள் மத்தியில தான் நீ வந்து அந்த ஜனங்கள் என்ன இருக்கதானே செஞ்சான். அந்த ஜனங்கள் தான் நகோமின்னு கூப்பிட்டாங்களே. இப்ப நீ பஞ்சத்துக்கு ஓடுன மாதிரி அவங்க ஓடுனாங்களா? ஓடல. ஓடாம இருந்ததுனாலதான் அவன் உயிரோடு இருந்தான். அல்லேலூயா. அவன் எதை இழப்பை சந்திக்கவில்லை. அவன் ஆவிக்குரிய மண்டலத்தை விட்டு என்ன பஞ்சம் வந்தாலும் பரவாயில்ல, நாங்க செத்தாலும் பரவாயில்ல, இங்கதான் இருப்பேன் இருந்ததுனாலதான் அவன் அங்க இருந்தான். அல்லேலூயா. அந்த நகோமி யோசிச்சிருப்பா. அப்படிதானே? என்ன யோசித்து பார்த்துருப்பாங்க. ஐயோ, நம்ம ஓடிட்டோம், இவங்க தான் இருந்தாங்க, இன்னும் இருக்காங்க. நம்ம ஓடுனதுனால ஒரு பஞ்சத்துக்காக, ஒரு சாதாரண அற்ப காரியத்துக்காக என்ன பண்ணோம்? ஆவிக்குரிய மண்டலத்தை விட்டுட்டு ஓடணுமே. இன்னைக்கு நம்ம இழப்ப சந்திக்கும். அங்க எல்லாரும் இருக்காங்களே. அந்த பஞ்ச காலத்துல அப்ப இவங்க இருந்திருக்கதானே செய்தாங்க. ஆண்டவர் அவங்களை நடத்திருக்கதானே செய்யறாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை நடத்தின பாதையை விட்டு எந்த சூழ்நிலையில் நினைச்சிடக்கூடாது, இடறி போயிடவே கூடாது. அல்லேலூயா. எந்த இடத்திலும் ஆவிக்குரிய மண்டலத்தை விட்டு, சத்தியத்தை விட்டு இழகிடவே கூடாது. பார்ப்பதற்கு அழகாத்தான் தோணும். நம்மளை சுற்றி ஒருவேளை பஞ்சமா இருக்கலாம், நம்மகிட்ட வறுமை இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஒருவேளை ஓட்டாண்டியா இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் மேல ஐஸ்வர்யத்தின் சம்பந்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்து தேசம், அது எப்படிப்பட்ட தேசமா? செழிப்பு இருக்கு. பஞ்ச காலம், இங்கதான் பஞ்சம்.